திமுக கழகத்தின் இளைஞரணியினுடைய புதிய நிர்வாகிகளாக பொறுப்பேற்று திருவண்ணாமலையில் இனியவர் இளைய கலைஞர், எதிர்கால தமிழ் சமுதாயத்தின் பாதுகாவலர், திராவிட கருத்தியல் களஞ்சியம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளைய தம்பிகளுக்கு ஏற்றமிகு வணக்கம். நாம் கூடி கலைகின்ற காக்கைகளின் கூட்டங்கள் அல்ல, நெருப்பாற்றில் நீந்துவதற்கு துணிந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள். கழகத் தலைவர் தாயுமானவர் அண்ணன் தளபதியார் அவர்களுடைய சீரிய முயற்சியின் காரணமாகவும் சிறப்புமிக்க திட்டங்களின் வாயிலாகவும் காலம் காலமாக அடுப்படியில் அடைபட்டு கிடந்த பெண்களினுடைய முன்னேற்றத்திற்காகவும் எண்ணற்ற திட்டங்களை தீட்டி நடைமுறைப்படுத்தப்படுவதன் வாயிலாக இன்றைய தினம் இந்திய உபகண்டத்திலேயே தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. திமுக கழகத்தை வீழ்த்த வேண்டும், திமுக கழகத்தை வேறிருக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருப்பவர்களை பற்றி நாம் கவலைப்படாமல் இருக்க முடியாது. ஓலமிடுகின்ற ஓநாய்களை பற்றி நாம் கிஞ்சிற்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. வீராதி வீரர்களால் இயலாத காரியம் இன்றைக்கு உருமாறி வந்திருக்கக்கூடிய ஒரு சில வேசி மகன்களால் முடிந்துவிடுமா என்ன? நாம் எதையும் எதிர்கொள்வோம். தமிழ் தகப்பன் முத்தமிழறிஞரை படியுங்கள். உலக அரசியல் உங்கள் உள்ளங்கை விரல் நுனியில் வந்து விழும். ஆம், கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஒரு கவியரங்கத்தில் பாடுகிறார். மனிதர்களை பார்த்து மரங்கள் பேசுவதாக. மரம் பேசுகிறதாம், ஏய் மனிதர்களே, உங்களுக்கு நாங்கள் 1000 சிலுவைகளை தருகிறோம், உங்களால் எங்களுக்கு ஒரு கிறிஸ்துவை தர முடியுமா? இப்படி கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பாடுகிறார். அரங்கமே அதிர்ந்து போகிறது. மரம் பேசுவது, 1000 சிலுவைகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற மரம், மனிதர்கள் நம்மால் ஒரு கிறிஸ்துவை தர முடியவில்லையே என்கின்ற கவிக்கோவின் அபரிமிதமான வரி. தலைவர் கலைஞர் அவர்கள் அடுத்து கவி பாடுகிறார். அப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் மரங்கள் பேசுவதாகவும் 1000 சிலுவைகளை மரங்கள் தருவதாகவும் நம்மால் ஒரு கிறிஸ்துவை தர முடியவில்லை என்றும் ஆதங்கப்பட்டார். நாம் மனிதர்கள் பேசுவோம். ஏ மரங்களே, நீங்கள் 1000 சிலுவைகளை எங்களுக்கு கொடுத்தாலும் அப்படி இம்சைக்குள்ளான இன்னொரு கிறிஸ்துவை எங்களால் கொடுக்க முடியாது. இதுதான் சமூக நீதி.